வணக்கங்க. ஃபெமினைன் பயன்படுத்துவதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபெமினைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரே பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி காட்டன், அதாவது ஒரிஜினல் ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுத்தின ஒரிஜினல் கிளாத்து. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் 9 அடுக்கு இருக்குங்க. 9 லேயர் பார்த்திங்கன்னா 9 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயரு பார்த்திங்கன்னா சர்ஜரி காட்டன். அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா காட்டன் தான், சர்ஜரி காட்டன் தான். அது கத்தாழை செடி, அதாவது கத்தாழை நமக்கு எதுவே தெரியும், நம்ம உடம்புல சூட்டை தணிக்கக்கூடியது. நம்ம கிராமப்புறத்துலாம் பார்த்திங்கன்னா கத்தாழை தோலை நீக்கிட்டு தண்ணியில் கழுவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி குடிப்பாங்க இல்லையா. சூடு குறைக்கும், சூட்டை குறைக்கும், வெள்ளைப்படுதல் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த கத்தாழை யூஸ் பண்ணுவாங்க. அதில் கத்தாழை தான் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளை உடம்புல இருக்கிற அந்த நாப்கின் மூலமாக நம்ம உடம்பு இன்னர் மூலமாக ட்ராவல் ஆகி உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும். அந்த வெள்ளைப்படுதல் இருக்காது, ஓவர்ஃப்ளோ இருக்காது. பல பிரச்சனைகள், பல வியாதிகள் இதிலேருந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை நாங்களும் சரி, எங்கள் ஃபேமிலிலையும் சரி, இல்லை ஃப்ரெண்டு சரௌண்டிங்கில் அனைத்துக்குமே கொடுத்து அவங்க ஃபீல் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் அனைத்து பெண்களும் இதை பயன்பெறணும் அப்படிங்கிறத எல்லா பெண்களையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 100 நாள் வேலை திட்டம், டைப்ரைட்டிங் சென்டரு, டெக்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் போய் பெண்களாகிய அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போய் இந்த பேடுக்கும் அதர் பேடுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ காமிச்சு நாங்கள் இதனோட பயன் என்ன, இதனோட பிரச்சனை, இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதில் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் லேயராக பிரித்து அதுக்கு விளக்கத்தை கொடுத்து நாங்கள் விழிப்புணர்வு மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இந்த நாப்கின் மூலமாக இந்த பெண்கள் அந்த காலத்தில் கிளாத்து யூஸ் பண்ணாங்க. நமக்கு தெரியும், ஃபுட்டு என்ன களி, கம்மஞ்சோறு, சோளசோறு, பயிர் வகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரச்சனைங்கிறதே இல்லை, வியாதிங்கிறதே இல்லை, ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. என்ன அப்போ பார்த்திங்கன்னா விவசாயம்னு பார்த்திங்கன்னா என்னத்தில் விளைஞ்சது, சாணத்தில் உரம் விளைஞ்சது, தலசத்தில் விளைஞ்சது. உரம் எருவுங்கிறதே நம்மளால் அவங்க தானியங்களுக்கு காட்டலாம். ஆனால் இப்போ விளையிறது எல்லாமே எல்லாம் ஒரு செடி, ஒரு விதை நடும்போதே உரத்தை தெளிச்சுட்டு தான் விதையே நடுறாங்க. அது அறுவடை வர வரைக்கும் உரம் தெளிக்கிறாங்க, மருந்து தெளிக்கிறாங்க, என்னென்ன மூலம் பண்ணுறாங்க. தண்ணி வேறு, எல்லா பக்கமும் தண்ணி, மண்ணோட தரம் மாறிவிட்டதுனால மண்ணோட தண்ணி எங்கே பார்த்தாலும் சவர் தண்ணி சொல்லுவாங்க, உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலம் பாயிறது பார்த்தாலும் உப்பு தண்ணி தான் வந்துட்டுருக்கு. அதனால் என்ன ஆகும், நிறைய ரீசன் காலம் டெக்னாலஜி வளர பார்த்திங்கன்னா மக்களுக்கு நோய் சத்து அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக தான் இந்த ஒரு ஃபெமினைன் நாப்கினை 18 வருடங்களாக இது இருக்குது. ஆனால் இது வெளியில் தெரியுமா, யாருக்கும் தெரியலை. இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளாக தான் நம்மளோட டெக்னாலஜி வளர இதோட வெளியே வந்தது. இதை போய் தெரியாத மக்களுக்கு நாங்கள் எங்களுக்கு மூலமாக எல்லாரும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தமாரி இருக்கிற அனைத்து பெண்களும் அனைத்து தாலுக்காவிலும் மாவட்டங்களிலும் இதை பற்றி நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதன் மூலமாக தொழில் வாய்ப்பு இருக்குது. அதாவது தொழில் செய்து தொண்டு செய்வோம், தொண்டின் மூலம் தொழில் செய்வோம் அப்படிங்கிறது போல் இதை நம்ம ஒரு சேவையாகவும் பண்ணும்போது நமக்கு அது ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைக்குது, ஒரு மன திருப்தியும் கிடைக்குது இல்லையா. அதனால் இதை நம்ம வெளிப்படுத்திக்கணும். இதுக்கு மேலும் விவரங்களுக்கு அறியுது அப்படின்னா இந்த நம்பர்